இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சிரியாவில் கடுமையான போர் பல ஆண்டுகளாக நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பது நம் ஒவ்வொருவருக்கும் நன்றாகவே தெரியும். இந்த சிரியாவினுடைய போருக்கு மத்தியிலும் ஒரு துறவற சபையை சார்ந்த அருச்சகோதரிகள் அநாத இல்லம் ஒன்றை நடத்தி வருகிறார்கள். அவர்களுக்கு போரின் சூழல்கள் காரணமாக எண்ணற்ற அச்சுறுத்தல்கள் கொடுக்கப்பட்டது. அவர்கள் பல இழப்புகளை சந்தித்தார்கள். ஆனால் அவர்கள் தொடர்ந்து அந்த அநாத இல்லத்தை நடத்தி வருகிறார்கள். இறைமைந்தன் இயேசு கிறிஸ்து இந்த குழந்தைகளை ஒருபோதும் கைவிடவில்லை, நாங்களும் கைவிட மாட்டோம் என்கிறார்கள். இந்த இயேசு இந்த குழந்தைகள் மீது, இங்கு இருக்கின்ற ஒவ்வொருவர் மீதும் காட்டுகின்ற அந்த இரக்கத்தினுடைய பங்காளிகளாக நாங்கள் ஒவ்வொருவருமே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று குறிப்பிடுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் இந்த கிறிஸ்து இயேசுவினுடைய இரக்கத்தை நம்முடைய வாழ்க்கையிலே பகிர்ந்து வாழ்வதற்கு அழைப்பு பெறுகின்றோம். பாஸ்கா காலத்தினுடைய 2வது ஞாயிற்றுக்கிழமையை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். திருவையிலே இந்த ஞாயிற்றுக்கிழமை இறை இரக்கத்தின் ஞாயிறாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அன்பார்ந்தவர்களே, திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்கள் 2000வது ஆண்டில் ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி போலந்து நாட்டினுடைய அருச்சகோதரி பவுஸ்தினாவிற்கு புனிதர் பட்டத்தை கொடுத்த பொழுது திரு அவையிலே இறை இரக்கத்தின் பக்தி முயற்சியின் பலனாக இந்த பாஸ்கா காலத்தினுடைய 2வது ஞாயிற்றுக்கிழமையை இறை இரக்கத்தின் ஞாயிறாக அவர் பிரகடனப்படுத்தினார். அன்பார்ந்தவர்களே, இந்த ஞாயிறு உயிர்த்த ஆண்டவருடைய இரக்கத்தை நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகின்றது. இந்த இறை இரக்கத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் உணர்வதற்கும், இந்த இறை இரக்கத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதற்கும் இந்த நாளிலே அழைப்பு பெறுகின்றோம். அன்பார்களே, இன்றைய நற்செய்தி வாசகமும் உயிர்த்த இயேசுவினுடைய இரக்கத்தை 2 விதங்களிலே வெளிப்படுத்தி காட்டுகின்றது. முதலாவதாக அமைதியில் உயிர்த்த இயேசுவினுடைய இரக்கம் வெளிப்படுவதை பார்க்கின்றோம். அன்பார்களே, வாரத்தின் முதல் நாள் யூதர்களுக்கு பயந்து சீடர்கள் கதவுகளை அடைத்துக் கொண்டு அறையில் இருந்த பொழுது இயேசு சீடர்களுடைய உள்ளங்களுக்கு அமைதியை தருகின்றார். சீடர்கள் குடும்பத்தை விட்டு, தங்களுடைய வேலையை விட்டு, இயேசுதான் தங்களுடைய வாழ்வின் எல்லாம் என்று அவரையே நம்பியிருந்த பொழுதுதான் இயேசு யூதர்களால் துன்புறுத்தப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறக்கின்றார். இவை அனைத்தையும் கண்ட சீடர்கள் தாங்கள் நம்பியிருந்த ஒருவர் தங்களை விட்டு பிரிந்து சென்று விட்டார், இனிமேல் தங்களுடைய வாழ்வு என்னவாகும் என்று வாழ்க்கையின் மீது நம்பிக்கை இழந்து அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக இழந்து பயந்து ஒரு வீட்டினுடைய அறையை கதவுகளை அடைத்து கொண்டு அச்சத்தில் இருந்த பொழுதுதான் இயேசு அவர்களுக்கு காட்சி கொடுத்து அவர்களுடைய உள்ளங்களுக்கு, அவர்களுடைய வாழ்க்கைக்கு அமைதியை தருகின்றார். இங்கு இயேசுவினுடைய இரக்கம் வெளிப்படுவதை நாம் பார்க்கின்றோம். அங்கு மூடப்பட்டது வெறும் அறையினுடைய கதவுகள் மட்டுமல்ல, மாறாக அந்த சீடர்களுடைய வாழ்க்கையும் அந்த சீடர்களுடைய உள்ளங்களும். உங்களுக்கு அமைதி உரித்தாக்குக என்னும் அந்த இயேசுவினுடைய வார்த்தை அவருடைய இரக்கத்தை அவர்கள் மேல் வெளிப்படுத்தி அவர்களுடைய வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றுவதை நாம் பார்க்கின்றோம். மகதலா மரியா இயேசுவை கண்டேன் என்று சொன்ன போதும் கூட அவர்கள் தங்களுடைய பயத்திலிருந்து, அச்சத்திலிருந்து வெளிவரவில்லை. என்று இயேசு அவர்களுக்கு காட்சி கொடுத்தாரோ அந்த தருணம் தான் அவர்களுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றியது. என்று இயேசுவினுடைய இரக்கம் அங்கு வெளிப்பட்டதோ அதுதான் சீடர்களுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றியது. அன்பார்ந்தவர்களே, இந்த இயேசுவினுடைய இரக்கத்தின் வெளிப்பாடாக அமைதியை தங்களுடைய உள்ளங்களிலும் வாழ்க்கையிலும் பெற்று சீடர்கள் ஆவியில் நிறைந்தவர்களாக அவர்கள் அனுப்பப்படுகிறார்கள். இந்த இயேசுவினுடைய உயிர்ப்புக்கு சாட்சிகளாக அனுப்பப்படுகிறார்கள். இந்த இயேசுவினுடைய இரக்கத்திற்கு சாட்சிகளாக அனுப்பப்படுகிறார்கள். துணிச்சலுடன் எல்லா இடங்களிலும் நற்செய்தியை பறைசாற்றுகிறார்கள்.
பேதுருவினுடைய அந்த நிழல் கூட நோயாளிகள் மீது பட வேண்டும் என்று மக்கள் விரும்புகின்ற அளவுக்கு திருத்தூதர்கள் இயேசுவுக்கு சான்று பகர்கிறார்கள். அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கின்றோம். திருத்தூதர்கள் வழியாக அருள் அடையாளங்களும் அரும் செயல்களும் மக்கள் பெற்றார்கள். தொடர்ந்து அதற்காக அந்த சாலமோன் மண்டபத்திலே அவர்கள் ஒன்று கூடுவதை பார்க்கின்றோம். இவை அனைத்தும் உயிர்த்த இயேசுவினுடைய இரக்கத்தின் வெளிப்பாடாக நாம் பார்க்கின்றோம். இன்றைய இரண்டாம் வாசகத்திலே இயேசுவுக்கு சான்று பகர்ந்து பத்மோ தீவுக்கு செல்ல நேர்ந்தது என யோவானை பற்றி எடுத்துரைக்கப்படுகின்றது. இங்கு மீண்டுமாக இரக்கத்தின் வெளிப்பாட்டை நாம் பார்க்கின்றோம். அன்பார்களே, இன்றைக்கு நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே எண்ணற்ற பிரச்சனைகளால் சவால்களால் குழப்பத்தில் இருக்கின்றோம். இன்றைக்கு நம்முடைய உள்ளங்களும் சீடர்களின் உள்ளங்களைப் போல அடைபட்டு கிடக்கின்றது. ஐயோ, என்னுடைய வாழ்க்கையில் இப்படி நிகழ்ந்து விட்டதே, நான் என்ன செய்வேன் என்று நாம் நம்முடைய வாழ்க்கையை வெறுத்தவர்களாக உள்ளங்கள் மற்றும் வாழ்க்கை என்னும் கதவுகளை அடைத்து கொண்டு இருக்கின்றோம். இன்றைக்கு இவை அனைத்தும் மாற வேண்டும். இந்த உயர்த்த இயேசுவினுடைய இரக்கம் அமைதியாக இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய உள்ளங்களில் வெளிப்பட வேண்டும். நாமும் சீடர்களைப் போல ஆவியில் நிறைந்தவர்களாக நாம் பெற்ற இரக்கத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிக்க வேண்டும். அதற்காகத்தான் இன்றைய நாளிலே நாம் ஒவ்வொருவருமே அழைப்பு பெறுகின்றோம். இரண்டாவதாக நம்பிக்கையில் விசுவாசத்தில் இந்த உயிர்த்த ஆண்டவருடைய இரக்கம் வெளிப்படுவதை இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கின்றோம். இன்றைய நற்செய்தியிலே இயேசு முதன்முறையாக தன்னுடைய சீடர்களுக்கு காட்சியளிக்கின்றார். இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு காட்சியளிக்கின்ற பொழுது அவர்களோடு தோமா இல்லை. அதன் பிறகு நாங்கள் ஆண்டவரை கண்டோம் என்று சொன்னபோது தோமா அதை நம்பவில்லை. இங்கு நாம் தோமாவை ஒரு சந்தேகவாளியாக சந்தேகப்படுகின்றவராக நாம் அவரை தீர்ப்பிட தேவையில்லை. இங்கு தோமாவின் நிலையை விட்டுவிட்டு இயேசுவினுடைய நிலையை பார்ப்போம். தோமாவுக்காக இயேசு மீண்டுமாக அவர்கள் முன் தோன்றுகின்றார். இயேசுவினுடைய இரக்கத்தின் வெளிப்பாடு. தோமாவை திட்டாமல், அவரை பழித்துரைக்காமல், அவரை மற்றவர்கள் முன் அவமானப்படுத்தாமல், இதோ என்னுடைய காயங்கள் தொட்டுப்பார், என்னுடைய விழாவிலே உன்னுடைய விரலை விட்டுப்பார் என்று இயேசு தன்னுடைய இரக்கத்தை அங்கு வெளிப்படுத்தி தோமாவை திடப்படுத்துகின்றார், நம்பிக்கையூட்டுகின்றார். இங்கு இயேசுவினுடைய இரக்கம் தோமாவுக்கு நம்பிக்கை தருவதை நாம் பார்க்கின்றோம். ஆமன் பார்ந்தவர்களே, இதன் வெளிப்பாடாக தோமா நிறைய ஆண்டவர், நிறைய கடவுள் என்று முழுமையான ஆழமான நம்பிக்கையோடு தன்னுடைய சொந்த பட்டறிவின் வெளிப்பாடாக, அதாவது அனுபவத்தின் வெளிப்பாடாக அவர் எடுத்துரைக்கின்றார். பொதுவாக அவர்கள் வாழ்ந்த அந்த காலத்திலே ரோமையர்களினுடைய தலைவராக, அதாவது ரோமன் எம்பரராக இருந்தவரை மட்டுமே அவர்கள் ஆண்டவர் என்று அழைப்பார்கள். அப்படி என்றால் அவர்கள்தான் அவர்களை வழி நடத்துகின்றவர்கள். அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தையே இறுதி வார்த்தை. ஆனால் தோமா அந்த வார்த்தையை இயேசுவுக்கு பயன்படுத்துகின்றார். இயேசுவுக்கு அது மட்டுமல்லாது கடவுள் என்று இயேசுவை தன்னுடைய முழு மனதிலிருந்து நம்புகின்றார். நம்பிக்கையின் வார்த்தைகளாக இவை வெளிப்படுத்துகின்றன. அதன் பலனாகத்தான் தோமா பல இடங்களுக்கும் சென்று நற்செய்தியை அறிவித்தார். அன்பார்ந்தவர்களே, இங்கு மீண்டுமாக தோமாவினுடைய பணி வாழ்வில் அவருடைய இந்த நம்பிக்கையின் வார்த்தையில் உயர்த்த இயேசுவினுடைய இரக்கம் வெளிப்படுகின்றது. அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் இந்த நம்பிக்கையில் வளர வேண்டும். நம்முடைய நம்பிக்கை ஆழப்படுத்தப்பட வேண்டும். அதற்கு உயர்த்த ஆண்டவருடைய இரக்கத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே உணர வேண்டும். அப்பொழுதுதான் நாம் கொண்ட விசுவாசத்தை நாம் மற்றவர்களிடம் சான்றாக பகிர முடியும். நாம் நம்முடைய வாழ்க்கையில் உணர்ந்த உயர்த்த ஆண்டவருடைய இரக்கத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள முடியும். உயர்த்த இயேசுவினுடைய இரக்கத்தின் பங்காளிகளாக நாம் ஒவ்வொருவருமே வாழ முடியும். பார்ப்பவர்களே, எதற்காக சகோதரி ஃபவுஸ்தீனா, புனித ஃபவுஸ்தீனா அவர்கள் பக்தி முயற்சி வெளிப்படுத்தினார் என்பதை சற்று சிந்தித்து பார்ப்போம். இது உயர்த்த ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளவும், நாம் கொண்ட அந்த நம்பிக்கை மற்றவரோடு சான்று பகரவும். ஆக அன்பார்ந்தவர்களே, அதைத்தான் இந்த ஞாயிறு நம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு தருகின்றது.
உயிர்த்த ஆண்டவருடைய அந்த இரக்கத்தை நாம் விசுவாசமாக நம்முடைய உள்ளங்களுக்கு அமைதியாக இந்த நாளிலே நாம் ஏற்றுக்கொள்வோம், அதை உணர்வோம், அதை நாம் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். அன்னை தெரேசா இதைத்தான் மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டார். ஏழை எளியவர்களிடத்தில் பகிர்ந்து கொண்டதைப் போல நாம் நம்முடைய குடும்பங்களில் இருப்பவர்களிடத்தில், நம்முடைய நண்பர்களிடத்தில், நம்முடைய சகோதர சகோதரிகளிடத்தில், இன்னும் நாம் பார்க்கின்ற ஒவ்வொருவரிடத்திலும் நாம் இரக்கத்தை அவர்களுக்கு நாம் வெளிப்படுத்துவோம். அங்குதான் உண்மையான அர்த்தமுள்ள கிறிஸ்தவ வாழ்வு வெளிப்படுகிறது. எனவே அன்பார்களே, இன்றைக்கு நாம் அத்தகையோராய் வாழ்வோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார்.